சென்னையில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு கடந்த 4 மாதமாக தமிழக அரசு நலவாரியத்தில் ஓய்வூதியம் வழங்காததை கண்டித்து INRBDMA சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நல சங்கம், INRBDMA கட்டுமான அமைப்பு சாரா மாநில அமைப்பாளர் SK ராஜா, துணைத் தலைவர் A பாலசுப்ரமணி மற்றும் ஆதரவு சங்கங்களுடன் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பேசிய INRBDMA மாநில அமைப்பாளர் SK ராஜா அவர்கள் பேசும்போது, தமிழகத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் தொழிலாளி என்ற அங்கீகாரத்தை பறித்து பயனாளியாக சித்தரித்து வர்க்க தாக்குதலை மறைமுகமாக தொழிலாளர்களின் உரிமை பறித்து வாழ்வாதாரத்திற்கு பங்கம் விளைவிக்கின்ற வகையில் தமிழக அரசு தாக்குதல் நடத்தி வருகிறது. தமிழக அரசின் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நல வாரியத்தில் கடந்த 4 மாதமாக வழங்காத ஓய்வூதியத்தை காலதாமதம் இன்றி வழங்கிட வேண்டும். ஓய்வூதியம் என்பது 60 வயதில் உள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டு வருவது. எனவே அவர்களுக்கு வழங்கப்படும் ரூபாய் 1200 காலதாமதம் இன்றி பயனாளிகளுக்கு உடனே வழங்கிட வேண்டும். தமிழக கட்டுமானத்துறை நலவாரிய தலைவராக உள்ள பொன்குமார் இதுவரை நலவாரியத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு அரசின் சலுகைகளை பெற்றுத் தந்ததில்லை. இந்த பதவி அவருக்கு கௌரவத்திற்காக பயன்படுத்துகிறார் என்றும், அதேபோல் தமிழக அரசு மகளிர் உரிமைத் தொகை முன்கூட்டியே 5000 வழங்கப்பட்டது. ஆனால் 60 வயது நிரம்பிய முதியோர்களுக்கு ஓய்வூதியம் வழங்காதது ஏன் என கூறினார். மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க உள்ளதாகவும் கூறினார். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நல சங்கம், எங்களுடைய சங்கத்துல பாத்தீங்கன்னா நாங்க 25 சங்கங்களை இணைச்சு ஒரு கூட்டமைப்பு உருவாக்கின்றோம். மனைத்தொழில் கட்டுமானம் அமைப்பு சாரா அனைத்து தொழிற்சங்கங்களுடைய கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டுள்ளோம். இதனுடைய தலைவராக அண்ணன் திரு வேலூரை சேர்ந்த திரு RT பழனி அவர்களும், செயல் தலைவராக அண்ணன் திரு விருகே VN கண்ணன் அவர்களும், பொதுச் செயலாளராக திரு கோபிநாத் அவர்களும், செயலாளராக திரு கதிர்வேல் அவர்களும், பொருளாளராக திரு சிட்டிவேல் அவர்களும் சிட்டிபாபு அவர்களும் இருக்கின்றார்கள். அந்த வகையில எங்களுடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய தலைவர் அண்ணன் திரு கதிர்வேலுடைய தலைமையில தமிழ்நாடு முழுவதும் இந்த நம்முடைய கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வேண்டி, அதாவது தொடர்ந்து ஒரு 4 மாத காலமாக இவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கப்படவில்லை. அதனை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகத்தின் முன்பாக அங்கங்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்று உள்ளது. அந்த அடிப்படையில் தற்போது சென்னையில இதுக்குண்டான கட்டமைப்பை அந்த அமைப்பினுடைய நிர்வாகிகளும், அதே போல எங்களுடைய INRBDMA சங்கத்துடைய நிர்வாகிகளும் இணைந்து இந்த கூட்டமைப்பு சார்பாக தற்போது ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம். அந்த வகையில அன்புக்குரியவங்களே, பொதுவாக ஒரு விஷயம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த கட்டுமான நலவாரியம் பாத்தீங்கன்னா தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு நலவாரியம். அந்த நலவாரியத்தில் இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பலன்கள் பாத்தீங்கன்னா அந்த தொழிலாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இந்த தொழிற்சங்கங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வாரியம் சொல்லி ஒண்ணுதான் இருக்கு. அந்த வாரியத்தினுடைய தலைவர் திரு பொன்குமார் அவங்க இருக்கிறாரு. ஆனா அவர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல. இதுல எல்லாத்தோட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வாரியத்துக்கு ஒரு தலைவரை போட்டிருக்காங்க, கமிட்டி உறுப்பினரை போட்டிருக்காங்க. ஆனா தொடர்ந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆட்சி முடிய போது இந்த 5 வருடங்களாக குறைந்தபட்ச தொழிலாளர்களை எந்த ஒரு பாதுகாப்பும் கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கமாக இருக்கின்றது. அதை இந்த இடத்துல நாங்க பதிவு செய்யறோம். அந்த வகையில 58 தொழில்கள் பாத்தீங்கன்னா கட்டுமானத்திலையும் 72 தொழில்கள் அமைப்பு சாராக இருக்கின்றது. ஆனா இந்த தொழில் செய்கின்ற மக்களுக்கு உண்டான ஒரு பாதுகாப்பு, இந்த தொழிலுக்கு உண்டான இந்த மக்களுக்கான எந்த ஒரு நல்ல விஷயமோ நடக்கலன்றதுக்காக தான் நாங்க இதை ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக இந்த இடம் நடத்தி இருக்கின்றோம். அந்த வகையில இந்த மக்களுக்கு குறைந்தபட்சம் 10,000 கோடி பணம் கட்டுமான அமைப்புல இருக்கு. அப்ப இந்த மக்களுக்காக தான் அந்த பணம் இருக்கு. இவர்கள் பாத்தீங்கன்னா இந்த தொழில் செய்யக்கூடிய மக்கள், அதாவது சித்தாளு, பெரியாளு, கார்பெண்டர், அது போல இன்னும் எண்ணற்ற 58 தொழில்கள் செய்யக்கூடிய இந்த தொழில் இருக்கின்றது. அப்போ இந்த வாரியம் எதுக்காக இருக்கு? வாரியம் என்பது மக்களுக்காக தானே. அதுக்காக தானே ஒரு வாரிய தலைவர் போட்டிருக்கிறோம். அந்த வாரிய தலைவர் மூலியமா இருக்கக்கூடிய எண்ணற்ற நிர்வாகிகள் போட்டிருக்கிறோம். ஆனா இது வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான இருக்கக்கூடிய கட்டிட தொழிலாளர்களுக்கான எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்க முடியாத ஒரு ஆட்சியாக இருக்கின்றது. அந்த வகையில இந்த தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த தொழிலுக்கான இந்த மக்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஆனா அரசாங்கம் தானே இந்த மக்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் செய்யணும். இதுக்காக பாத்தீங்கன்னா வாரிய தலைவர் போட்டிருக்காங்க, வாரிய தலைவர் நிர்வாகம் பண்ணாங்க, எதுவுமே கிடைக்கலன்றத எங்களுடைய வழிகளை. அந்த வகையில தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய சங்கத்தோட தோழர்கள் மூலியமாக தொடர்ந்து போராட்டங்களை இன்னும் நாங்கள் பெரிதுபடுத்துவோம். இது ஏதோ பாக்குறதுக்கு ஏதோ ஒரு 10 பேர் 100 பேர் கூண்டாங்கன்றதால இல்லாம இன்னும் ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு புரட்சியை எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக செய்வோம் என்று தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாக குறிப்பாக இந்த ஓய்வூதியம் பாத்தீங்கன்னா 58 வயசுக்கு மேல வயசானவர் கொடுக்கக்கூடியது. அதுவே கொடுக்க முடியாத ஆட்சியாக இருக்கின்றது. அதுவே கொடுக்க முடியாத ஒரு வாரிய தலைவர் இருக்கின்றது. அப்போ எல்லாரும் பொறுப்பு மட்டும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்ப இந்த மக்களுக்கு நல்லது ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க?
அந்த கேள்வி கேட்க தான் இந்த நாள் பொதுவாக ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வகையில் நிச்சயமாக இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த ஓய்வூதியம் தரப்படாத இன்னும் முதியவர்களுக்கு எல்லாருமே தரணும். இன்னும் இந்த கட்டுமான அமைப்பில் இருக்கக்கூடிய நிறைய குறைகள் இருக்கின்றது. அந்த குறைகளை சரி செய்யணும் சொல்லி எங்களுடைய அனைத்து நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாகவும் கூட்டமைப்பின் சார்பாகவும் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். எஸ்.கே. ராஜா. என்னோட பேர் எஸ்.கே. ராஜா, மாநில அமைப்பாளர். மேலும் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இதர சங்கங்களின் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.